திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிக்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 23வது பாடல். கழைமுடி கொடியோர்க்கு ஏவல் செய்து உடலம் கமரு குமிழ்தின் மங்குறாமல் விளைவரத் துறந்து உன் திருவடி கமலம் விளைகினருக்கு ஏவல் செய்திலனே மலைமத களிநல் யானை மத்தகம்பாய் வல்லுகிரோடு செல்லரிமா தழை சிறை செம்புள் கொண்டெடும் சோனசைலனே கைலை நாயகனே. என்ன சொல்றாருன்னா, மலை மாதிரி மதப்பெருக்கும் செருக்கும் உடையதான். மழை ஒட்டி விடாம பொடிகிறதோ அது மாதிரி யானையுடைய மத நீரும் பெருகிறது. அது செருக்காகவும் இருக்கிறது இந்த யானை. அது யானையுடைய உத்தம இலக்கணம். அந்த மாதிரி அமைஞ்ச யானையோட மத்தகத்துல அதோடைய அந்த மத்தகம் தெரியும் உங்களுக்கு, யானை முன்னால இருக்கும்ல, அது அதுல செலுத்திய கூறிய நகங்களோடு செல்லுகின்ற, அதுல என்ன செய்யும், சிங்கம் மேல பாய்ந்து அந்த மத்தகத்துல தான் அதோடைய நகத்தை அழுத்தி அதில் பாய்ச்சும். அந்த மாதிரி நகங்களோடு செல்லுகின்ற சிங்கத்தை இந்த தளைந்த சிறைகளை உடைய சரபப்புல்னா எது? சரபங்கிறது ஒரு பறவை, பெருமானுடைய அவதாரத்துல ஒன்று. அது அந்த தளைந்த சிறைகளை உடைய அந்த சரபப்புல் என்ன செய்யுமா, அதி சுலபமா ரொம்ப எளிதாக லகுவாக அந்த காலோட நகங்களால் தூக்கி கொண்டு எழும்புமா. எப்படி அந்த சரப பறவை அவ்வளவு பெரிய யானையை கூடி நகங்களை செலுத்துகின்ற சிங்கத்தை அதி சுலபமாக காலி நகங்களாலேயே தூக்கி கொண்டு எழும்பும் சோனசைலரே அப்படின்னு சொல்லி சோனசைல மலையை பற்றி சொல்றாரு. கைலை நாயகரே, கரும்பின் ரதம் போலும் மொழிகளை உடைய, கரும்பின் ரதம்னா கரும்போட சாறு, கரும்பு சாறு எவ்வளவு சுவையா எவ்வளவு இனிமையா இருக்கோ அது மாதிரி அந்த மாதிரி மொழிகளை உடைய கொடி போல்பவர்கள், அதாவது கொடி போன்ற இடையே உடைய பெண்களுக்கு அவங்க ஏவிய அவங்க சொல்ற அந்த ஏவல் தொழிலை செஞ்சு அரிதிர் பெற்ற நம்ம இந்த மாதிரி அரிதறிது மாநிலாய் பிறச்சல் சொல்லி அம்பை பெருமாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அருமையாக வரமிருந்து பெற்ற இந்த உடம்ப, இந்த சரீரம் இந்த பூமியோட பூமியில வெடிச்சிருக்கும்ல, பாலமா சில நேரம் வெயில் காலத்துல நீங்க கரச காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெடிச்சிருக்கும், பாலமாக இருக்கும். அது எவ்வளோ காலம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வெடிப்பில் ஊற்றின அமிர்தம் போல இப்போ அந்த மாதிரி வெடிப்பில் அமிர்தம் ஊற்றினா என்ன ஆகும், கண்காணாமல் எங்கேயோ போயிடும், வீணாக போயிடும். அந்த மாதிரி வீணே அழியாமல் இந்த சரீரம் இந்த உடம்பு வீணால் அழியாமல் என்னுடைய சகல பற்றுக்களையும், நான் என்னுடைய எனது உலக பற்று எல்லா பற்றுக்களையும் முற்ற ஒழித்து, முழுவதும் முற்றனா ஒழிக்க கூட சொல்ல, முழுவதும் ஒழித்துன்னு சொல்கிறாரு. ஒழித்து அவருடைய திருவடி தாமரையவே விரும்பி நிற்கும் அந்த சரணர்களுக்கு, அந்த அடியார்களுக்கு நான் தொண்டு செய்யாதவனாயினேன், அவங்களுக்கு நான் ஒரு தொண்டும் செய்யவே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்புறாரு சிவபிரகாச சுவாமிகள். அதாவது அமிர்தத்தை ஒழித்து இன்பமளிக்கும் அமிர்தம், அது என்ன செய்வாங்க, அந்த அமிர்தம் பெற்றவங்க தவறாம என்ன செய்வாங்க, வெடிப்புல சிந்தி பயன்படாது ஒளிந்தது மாதிரி இந்த மானுட சரீரமும் அந்த பயன் விளையாது, அதோட பலனை அனுபவிக்காது, வீண்படாதபடி நான் ஏவல் செய்யல. யானை மத்தகத்துல பாஞ்ச நகத்தோடு அதனை ஊர்ந்து செல்லும் அந்த சிங்கத்தை அந்த யானையோடு சேர்த்து சரபம் கொண்டு செல்லுவான். அப்ப சரப பறவை எவ்வளவு வலிமையா இருக்கும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட சாரலை உடையது அந்த சரபப்பறை இருக்கிற, அது மாதிரி சாரல் உடையது இந்த சோனசைலம் அப்படின்னு கருத்தை நம்ம கொள்ளணும். அதாவது கொடியோர் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு, மங்குறாமல் அப்படின்னு அடியாருடைய பெருமையை தோன்ற அவங்க பெருமை அவ்வளவு தோன்றுது. மங்குறாமல் இருக்கிற அடியார்களை நான் ஏவல் செய்யலையே அப்படின்னு வருந்தியும் இறங்கியும் சொல்றாரு. அவ்வளவுதான், இதுதான் அந்த பாடலுடைய பொருள். சிம்பிள்னா அந்த எண்காக்குள்ள அந்த 8 காலையுடைய அந்த சரபப்புள்ளதான் அந்த இதுல இந்த பாட்டை கூறுகிறார். 24வது பாடல். கார்தரு சுருண் மென்குளர் சிறுநுதற் பூங் கனைபுரை மதரறி கருங்கன் தார்தரு குளவு கொங்கை நுண் மருங்குள் தையலார் மையல் என்று ஒடிவேன் சீர்தரு மணியின் அணிந்தன என கட்செவியும் ஒன் கேழரின் மறுப்பும் சார்தரும் உலக விளக்கெனும் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு. அதாவது முன்னால சிறப்படைந்த ஆபரணமாக தரிக்கப்பட்டது எது, பாம்பும் பன்றி கொம்பும் தான் பெருமானுக்கு. இப்பவும் அதை தான் அணிஞ்சிருக்காரு. அதை நிலை பெற்ற உலக தீபம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகின்ற சோனசைலரே, அதாவது சோனசைலர் மலையே அண்ணாமலையாரே அப்படின்னு அழைக்கிறார். கைலை நாயகரே, மேகம் போல இந்த சுருள் மேகம் மாதிரி சுருளா இருக்காம மெல்லிய கூந்தல், சின்ன நெற்றி, கூறிய அம்பை ஒத்த கழிப்பு வாய்ந்த பரந்த அரிபரந்த கண்களாம், அப்புறம் கழுத்துல ஆரம் பூண்ட குவிந்த தனங்களும், சிறிய இடை, இப்படி உடைய மகளிரால் அந்த அணுகின்ற மயக்கங்களை நான் என்னைக்கு நீங்க பெறுவேன் அப்படிங்கிறார். அதாவது ஆபரணமாக பாம்பையும் கொம்பையும் இன்றைய வரைக்கும் பன்றி கொம்பையும் அணிந்திருக்கிற உலக தீபம் என கொண்டாட பெறும் சோனசைலரே, கைலை நாயகரே, மேகம் போல சுருண்ட கூந்தலையும் சின்ன நெற்றியும் கூறிய அம்பை ஒத்த கழிப்பு வாய்ந்த கண்கள், அம்பு மாதிரி கண்கள் இருக்கு, ஆரம் பூண்ட குவிந்த தனங்கள், சிறிய இடை, இந்த உடைய மகளிரால் அவர்களால் எனக்கு நெருங்குகின்ற மயக்கங்களை நான் என்று நீங்க பெறுவேன், என்னை விட்டு அந்த மயக்கத்தை நீக்க வேண்டும் பெருமானே, நான் என்று அதை நீங்க பெறுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என்ன சொல்றேன்னா, மன்மத பானங்கள்ல தாமரை கோலை ஒத்த கண் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமரை கோலை மலர் போல. இது கட்செவின்னு சொல்றாரு, அதாவது கண்களையே இப்படி செவியாவுடைய இது பாம்பு, அதனால பாம்பை தான் கட்செவின்னு சொல்லுவாங்க. காதே அதுக்கு கண்கள் தான் அதுக்கு செவி, தனியாக காதுன்னு ஒரு உறுப்பு கிடையாது. கண்ணையே அது எல்லாத்தையும் உணரும், அந்த அதிர்வையும் உணர்ந்து அது உணர்ந்து கொள்ளும், அதை பாம்புன்னு சொல்றாரு. இந்த உலக விளக்கு அப்படிங்கிறதுலாம் என்ன பெயர் எச்சமா, சோனசைலன் அப்படிங்கிற பெயரோட சேர்த்து சொல்றாரு. உலக விளக்கு அப்படின்னு சொல்றாரு அவரை. உண்மை தையெல்லாம் அழகு நெருந்திய
அதாவது உலக அனைத்திற்கும், உலக விளக்குனா உலக அனைத்திற்கும் அந்த மலை இருளை நீக்குகிறார். மலை இருளை ஓட்டி ஞான பிரகாசத்தை உண்டாக்க தீபம் தான் உலக விளக்குன்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உலக விளக்கெனும் சோனசேரனேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற இருள், என்ன இருள், மலை இருள், இந்த அறியாமை இருள், இந்த ஆணவ இருள், இதை விரட்டி, இதை நீக்கி உயிர்களுக்கு ஞானத்தை உண்டாக்குகின்ற, அந்த ஞான பிரகாசத்தை உண்டாக்குகின்ற தீபம். அதைத்தான் வந்து மறுப்பும் சார்தரும் உலக விளக்கிடும் சோனசேரனேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பாருங்க. உலக விளக்குன்றதுக்கு அவ்வளவு அழகா பொருள் கூறுகிறார் சிவபிரகாச சுவாமிகள். 25வது பாடல். நந்துகை தலத்து நாரணர்கற்கு நவமணி கரக நீரிருந்தும் மைந்துர குறித்து மாட்டியும் காண்பான் மதித்திடாது உனை எதிர்ந்திலரே, ஐந்துகை தனி கோட்டொரு பெருங்களிறு மறுமுகம் படைத்ததே சரியும் தந்தமை புறக்கும் கருணைகூர் சோனசைலனே கைலை நாயகனே. என்ன சொல்றான்னா, 5 திருக்கரங்களையும் ஒற்றை கும்பையுடையவர் யாரு, விநாயக கடவுள். அந்த விநாயக கடவுள் அப்படிங்கிற அந்த பெரிய யானையில அதை காட்டும் 6 முகங்களுடைய சுப்பிரமணிய கடவுள் அப்படிங்கிற சிங்கத்தையும் தோற்றுவித்து அருளுகிறார். அருளி அடிமையாகி எங்களை காத்தருளும் கிருபமிக்க சோனசைலரே அப்படிங்கிறார். நம்ம அடிமையா இருக்கோம், நம்மளை காப்பாத்துறதுக்காக பெருமாள் என்ன செய்யறாரு, 5 திருக்கரங்களும் ஒற்றை கும்பம் இருக்கிற விநாயக கடவுளையும் 6 முகத்தோட இருக்கிற அந்த கடவுளும் சிங்கத்தையும் தோற்றுவித்து நம்மளை காத்தருளுகிறார். விஷ்ணுமூர்த்திக்கும் சங்கம் கொடுத்தாருல, அவருக்கு சுதர்சன சக்கரம் வந்து யார் கொடுத்தாரு, பெருமான் தான் கொடுத்தாரு. அந்த சங்கமும் பிரம்மதேவருக்கு என்ன கொடுத்தாரு, நவமணி குயின்ற கமண்டல தீர்த்தம் கொடுத்தாரு. இதெல்லாம் திருக்கரங்கள்ல வாய்த்திருந்தோம். என்ன செஞ்சாரு, முறையே உமது சன்னதியில அதை வன்மை பொருந்த ஊதியும் திருமுடியில திருமஞ்சனம் செஞ்சோம், பக்தியால உண்மை காண மதியாது நான் அகங்காரமா இருக்கிறேனே, நான் உண்மை காணாதவரா ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். என்ன சொல்றாரு, விஷ்ணுக்கு சங்கு கொடுத்தீங்க, பிரம்மதேவருக்கு நவமணி குயின்ற கமண்டல தீர்த்தம் கொடுத்தீங்க, இதெல்லாம் திருக்கரங்களை வச்சிருந்தாலும் முறையா உங்க சன்னதியில வந்து நம்ம வன்மை பொருந்த அந்த சங்க ஊதியும் திருமுடியில திருமஞ்சனம் செஞ்சோம், பக்தியால உண்மை பார்க்க மதியாம நான் அகங்காரமா இருக்கிறதுனால உண்மை காணாமல் போய்விட்டேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதாவது மைந்துர குறித்தெல்லாம் பலம் கொண்டு துணிப்பித்தார். மைந்துர குறித்தெல்லாம் சங்கு ஊதுறதுதான், பலமா ஊதுனாதான் சங்கு வந்து அந்த துவனி வந்து நல்லா வரும். அதுதான் சொல்றாரு. நாரணருக்கு கைத்தளத்து நந்திருந்தும் குறித்தும் என்றும், அதாவது அயருக்கு வந்து கைத்தளத்தை நீர் இருந்தும் தண்ணி வச்சிருந்தாலும் கமண்டலத்தை வச்சிருந்தாலும் அதை ஆட்டியும் அப்படின்னு சொல்லி கூட்டி பொருள் போகணும். அன்பருக்கு எளியர் அல்லாதவருக்கு என்னது, அவர் அரியர் இல்லையா, எளியரும் அன்பருக்கு எளியராகவும் அல்லாதவர்களுக்கு அவர் அரியராகவும் தோன்றது தான் குறித்தும் ஆட்டியும் காண்பான் மதித்திராது உன்னை எதிர்ந்தனர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அதாவது சில ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா, அம்பிகைக்கு சிவமுறைத்த செய்தியை துள்ளு வார்புணல் வேணியார் அருள் செய்ய தொழுது தெள்ளு வாய்மையின் ஆகம திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டருளினால் உலகை ஆளுடையாள் அப்படின்னு சொல்லி திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல வரும். அதாவது ஆகமங்களை கேட்ட அம்மை வந்து அதை சிறப்பா அருளி செஞ்சதை அச்சன்ட்ட சொல்ல, ஆகம ஏம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருகிறார். அப்ப அண்ணலாத்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படின்னு, அதாவது ஈசனுடைய திருவுள சமாதம் பெற்று இன்றைக்கும் திருக்காஞ்சியில அம்மை வந்து ஈசனை வழிபட்டு வர்றா அப்படிங்கிறது ஆகம உண்மை. அதனால உலகினருக்கு உணர்த்தும் செய்தியா என்ன சொல்றாரு, சிவனை மகிழ்வித்தற்கு சிவபூசை தான் சிறந்த சாதனம் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறோம். சிவபூசைங்கிறது ஆகமத்தில் ரொம்ப சிறப்பாக விரிக்கப்பட்டிருக்காங்க. சிவபூசையுடைய அங்கங்களாகவும் பலவும் சொல்லப்படுகிறது. அதை அனைத்தையும் ஒரு பூசை இடம்பெறுவது ரொம்ப சிறப்பு. ஆனாலும் அவற்றை ஏதேனும் ஒன்றையாவது பிரதானமாக சிறப்பாக செய்தாதான் நம்ம சிவபூசையாக ஏற்கப்பட்டு சிவம் அருள் செய்வதை நம்ம அறிகிறோம். உதாரணமா சிவபூசையில தூபம் காட்டுறது ஒரு அங்கம். அதையும் சிறப்பாக கொண்டவர் யாரு, குங்குளிய கலை நாயனார். அவர் என்ன செஞ்சார், குங்குளியை போய் காட்டி அங்கே அருள் பெற்றவர். சிவபூசையில அவி விட்டுறது ஒரு அங்கம். அதையே சிறப்பாக செஞ்சு உஞ்சவர் யாரு, அதிபத்த நாயனார். அடுத்து மலரிட்டு வணங்குற ஒரு அங்கம், அதை யார் செஞ்சவர், முருகநாயனார். அவர் வந்து அதையே சிறப்பாக செஞ்சார். தீபம் காட்டுறதும் ஒரு அங்கம், அதையும் சிறப்பாக செஞ்சு உஞ்சவர் யாரு, கலிய நாயனார். இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செஞ்சு அதனால இதார்கள். இந்த செய்தி சிவபிரகாசம் உணர்ந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஆஞ்சி காண்பேன் என்று முயன்று களைத்து இழைத்தார் இருவர். நான் வந்து உங்களை வேறு ஆராய்ச்சி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சிவபெருமானை காண்பதற்கு முயன்று இழைத்தவர்கள் யார், திருமாலும் பிரம்மாவும். ஒருவர் திருமால், இவர் சிவபூசை சிறப்பாக செஞ்சிருக்கலாம். ஆனா சிவபூசை சிறப்பான அங்க என்ன, சங்கு குறிக்கிறது. இவர் கையில் தெரிந்து பாஞ்சசனியும் சிறப்புமிக்க சங்கம். அதுல சிவபூசைக்கான சங்கநாதம் எழுப்பியே அந்த ஒன்றின் சிறப்பினையை வச்சு நம்ம மகிழ்ச்சிக்கலாம்ல, அப்படி மகிழ வைக்காம ஏன் அப்படி உயிரி அடையாம இருக்காருன்னு ஆதங்கப்படுறாரு சிவபிரகாசம். அந்த கையில இருக்க சங்க ஊதினாலே போதுமே. அதுபோல பிரம்மன் கையில் இருக்கிறதோ கமண்டலம், அதுல வற்றாத நீர் இருக்கு. சிவபூசையில் அவர் அங்க என்ன நீராட்டுறது தான் முக்கியம், அவருக்கு அபிஷேகம். அப்ப கமண்டல் நீரால் சிவனா நீராட்டி உஞ்சிருக்கலாம், உயிரி இருந்திருக்கலாம்ல, உயிர்ந்திருக்கலாமே அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. அதனாலதான் அங்கங்களினால் சிறப்புறும் சிவபூசை என்றாலும் அங்கமே சிவபூசை ஆகுது அப்படிங்கிற சிறப்பு நமக்கு தெளிவா தெரியுது. இது தெரியாதவங்க என்ன செய்யறாங்க, மறுச்சொல்பட்டு காலத்தை விரையும் செய்து இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதனால அன்பினால அந்த சாதனை எல்லாம் பயன்படுத்தி அருள் பெறாம அகங்காரத்தால உண்மை கண்டும் காணாதராயினர் அப்படின்னு சொல்றாரு. நந்து அப்படின்னு சொல்றாருல, அது வந்து நந்துனா சங்கு. அப்ப உயிர்களுக்கு நலம் புரியறதுக்காக ஈசன் என்ன செய்யறாரு, பல வடிவங்களை கொள்கிறார். 5 கரங்கள், ஒரு கொம்புடன் கூடிய வேலை முகத்தவன், 6 முகமுடைய சுப்பிரமணியன், இப்படி எல்லாம் தாமே அந்த கடவுள் நின்று என்ன செய்யற உயிர்களை காக்கின்றார் பெருமான். 3வது பிரணவாற்றல், எது விநாயகருடைய வடிவம், உலகையும் உடல்களையும் இயக்கும் வல்லமை உடையது. அது கொண்டு தொடக்கி இயக்க நிலை தருகிறார். அந்த பிரணவாற்றல் வடிவம் தான் விநாயகர் பெருமான். பிரணவத்திலிருந்து அந்த திருவருட் சக்தியால தோண்டியவர் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லி கந்தபுராணம் பேசுது. அதனால உண்மை தொடக்கம் விநாயகர் தான், பிரம்மன் அல்ல. அதே மாதிரி உயிர்களை குரு நிலையால மேலே ஏற்றி விடுகிற நிறைவு யாருக்கு, சுப்பிரமணியர் தான். மாயா கண்ம மலங்களை ஒழித்து ஆணவ மலத்தை ஒடுக்கிறார் அவரு. அதனால உண்மையிலேயே நம்மளை காத்து நிறைவு செய்து யாரு, ஆறுமுகர் தான், திருமால் அல்ல. இதைத்தான் கந்தபுராணத்துல வருது.
ஐந்துகை தனிக்கோட்டு ஒரு பெருங்களிரும் அறுமுகம் படைத்த கேசரியும் தந்தியமை புறக்கும் கருணிகூர் சோனசைலனே கைலநாயகனே பாடுறார். கந்தபுராணத்தை திருமாவளர் சாபத்தை விநாயகப் பெருமான் தீர்க்கிறதும் பிரம்மனுடைய அறியாமை முருகப்பெருமான் தீர்க்கிறதையும் கந்தபுராணத்தில் வருது. இதை கண்டு நம்ம உண்மை உணரணும். இது குறிச்சுதான் முன்னிரண்டு வடிகள் என்ன சொல்றாரு, கடவுளர் என்று கருதப்படுகின்ற பிரம்மன் அரி 2 பேரும் பரம்பொருளை அறியல. அவங்க ஈசன் தந்த ஆற்றலால அவங்க பதவியில் அமர்த்த பெற்று தன் தொழிலை ஆற்றுகிறார்கள். சிவம் தான் உலகிற்கு ஆதி அந்தமா விளங்குறாரு. அவரே விநாயகராகவும் ஆறுமுகராகவும் நின்று உயிர்களை உய்விக்கிறார் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் நயம்பட கூறுவதை இந்த பாடலில் உணர்வோம். 26வது பாடல். வினையரும் புகழிக்கு இறைமன பந்தர் விருந்தினுக்கு உதவிலேன் முந்தில் துணை இறந்திடுவான் வந்தனன் பதனி உதவி என் துயரொடித்து அருளாய் இனிய பைந்தமிழின் புதியமால் வரைபோல் காதிம மலையின் தனையை ஈன்று குறுஞ்சோன சைலனே கைலை நாயகனே. அதாவது இனிய பசிய தமிழை உடைய அந்த புதிய மலை மாதிரி ராகத்துக்கு உருகாம ஒரு தடவை இந்த இவங்க இசை போட்டியில புதிய மலை யாருடைய ராகத்துக்கு அந்த மலை உருகுதோ அப்படின்னு சொல்லி வருவான், அந்த போட்டி வைப்பாங்க. அது மாதிரி அந்த இசையை கேட்டு புதிய மலை மாதிரி உருகாம பனிமலையோட புத்திரியாகிய அம்பிகையோட இனிய சொற்கு இழகும் தன்மை வாய்ந்த சோனசைலரே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தமிழுக்கு கூட உருகாத மலை பெருமானுடைய மலை, ஆனா பனிமலையுடைய புத்திரியை அம்பிகையுடைய இனிய சொற்குக்காக இழகும் தன்மை வாய்ந்த சோனசைலரே கைலை நாயகரேன்னு சொல்லி பெருமானை அழைக்கிறார். வினையற்ற சீர்காழிக்கு தலைவராகிய ஞானசம்பந்த பிள்ளையார் தமது திருமண பந்தல் அளித்த முத்தி விருந்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, வந்தவர் அனைவரையும் முத்திக்கு அந்த இதுல முத்தியில இறங்க வச்சிட்டார். ஓமத்துக்காக வளர்த்த தீயில பெருமானை அடைவதற்காக எல்லோருக்கும் முத்தி விருந்து வைத்தார்களோ அதைத்தான் சொல்கிறார். பிள்ளையார் திருமண பந்தல் அளித்த அந்த முத்தி விருந்துக்கு நான் அடையாம போயிட்டேனே, அப்ப நம்ம இருந்திருந்தா ஒரு நாயாவது ஒரு இடத்துல இருந்திருந்தோம்னா நம்மளும் சேர்ந்து இறங்கி போயிருக்கலாம், பெருமானுடைய திருவடியை அடைஞ்சிருக்கலாமே. அது அடியன் சரீரம் எடுத்ததற்கு முற்காலத்தது. அதனால நான் தேவரிட வேண்டி கேட்கிறேன், அந்த முக்தி பெற அடைந்தவன் தேவர் என்ன செய்யணும், உமது பதவியை அழித்து எனது துயரத்தை ஒளித்தாரணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் பெருமானை கேட்கிறார். அருமைன்னா அந்த இடத்துல இன்மைன்னு ஒரு இடத்துல இந்த இடத்துல வருது. எப்படி சொல்றாருன்னா இல்லாததான் அருமையா இல்லை அப்படின்னு சொல்றாரு. பந்தர்னா போலி, விருந்துனா புதுமை. அது என்ன சொல்றாங்க, முத்தி இன்பத்தை சுட்டின்றது. அதாவது புகழி ஆளுடைய பிள்ளையாரால தான் சிறப்பு எழுதிட்டு புகழி ஊர், அது மாதிரி புகழிக்கு இறை அப்படின்னு சொல்லி அவரையும் மனக்காண வந்தவர்கள் எல்லாரும் பரிசனங்கள்லாம் சுற்றத்தவர்கள் நகரவாசிகள் அந்த ஆதி அறையேன் அப்ப எல்லாரையும் பூப்படைந்து ஒதுங்கின்ற ஒரு கனியையும் சொல்வார். ஏன் நீ ஒதுங்கி நிற்கிறேன்னு கேட்பாரு. நான் பூப்படைந்தேன்னா பரவாயில்ல, நீ கலந்துக்கோன்னு சொல்லி அந்த சோதியில கலப்பித்து தாமும் கலந்துருவாரு ஞானசம்பந்த பெருமான். அப்ப நான் அங்க இருந்தேன்னா பிரார்த்தனை இல்லாமே நான் சிவபதம் பெற்றிருப்பேன்ல, அது முந்திருச்சு, அந்த நிகழ்வு முந்தி விட்டது. அதனாலதான் நான் தேவரை யாசிக்கிறேன், உன்னை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த முந்திட்டு உன்னை இறந்திடுவான் வந்தனன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது என்ன சொல்றாருன்னா அந்த பாட்டு ஆச்சார புராணம் சொல்லி அந்த புகழை புராணத்துல இருக்கு. பொழில்புடை சூழ்ந்திடு புகழை கவுனிய தன் குலத்துதித்த புனிதர் அந்த எடிமருவு காரிகை தன் முக நோக்கி பெருநெருப்புக்கு ஈரமின்றான் செழுமையுறு மைந்தெழுத்தின் உருவதுவா இணைய நெடுந்தீர்த்த மூழ்கி தளல்வடிவாய் விலங்கு பெரும் சோதியிடை புகுதி என சாற்றினாரா. இன்னவகை மணங்கான வந்தவரும் அவர்களுடன் இன்ப வீடு தன்னையுற நினைந்தனைய மாதளத்தின் இடையினிது சார்ந்துளோரு மன்றுற சென்றடைந்த பின் எனையாலும் ஒளிர் காளி வள்ளலார்தாம் மின்னடை பூங்கோதையுடன் சென்றனைய சோதியும் மேவினாரால் அப்படின்னு சொல்லி ஆச்சாரப்படத்துல வருது. அதாவது இசையில தர்க்கம், அந்த இசையில தர்க்கத்தோடு இருந்த, அதாவது செருக்கோடு இருந்த நாரதருக்கு அதை ஒழிக்க நினைச்ச திருமால் என்ன செய்யறாரு, மேலுள்ள தவம் புரிகிற ஆஞ்சநேயரை சென்று வேறு காரியம் குறித்து அனுப்புகிறாரு. அவர் என்ன செய்யறாரு, மகதியாளில் வாங்கி மேகஞ்சனியை பாடுகிறார். அந்த மலையை உருக்கி வீணையை வச்சோடனே இருக்கிறது, மலை உருளை நின்றுது. அப்ப அந்த மாதிரி உருக பாடுறதுனால அந்த வீணையை வைக்க முடியாம நாரதர் தோற்றார் அப்படின்னு சொல்லி அந்த இது புதிய முருகிய சரித்திரம்ங்கிறதுல இருக்கான். அந்த இசை நூலார் கூறுறது மாதிரி அந்த புதிய முருகிய சரித்திரம் யாண்டுள்ளதோ எனக்கு தெரியல அறிந்திலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிவபிரகாச சுவாமிகள். முதல் பாட்டில் வருது இல்ல, அதாவது அந்த வினையரும் பசிய தமிழை உடைய புதிய மலை ராகத்துக்கு உருவிச்சுல, அந்த மாதிரி உருகாம இருக்கிற பனிமலையுடைய புத்திரியை வணந்தவரைன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கான கதையை சொல்றாரு பெருமான் இந்த பாட்டில். 67வது பாடல். பெண்ணரும் களமே அமுதமே என பெண் பேதையர் புகழ்ந்து அவன் திரிவேன் பன்னுறும் தொடர்பில் இத்த என்கினும் நீ பயன் தரல் அறிந்து நிற்புகழேன் கண்ணுறும் கவின்கூர் அவயவம் கறந்தும் கதிர்கள் 100,000 கோடி தன்னிறம் கரவாது உயர்ந்தெழும் சோனசைலனே கைலை நாயகனே. என்ன சொல்றாங்கன்னா அந்த காணப்படுகின்ற அந்த அழகுமிக்க அவயங்கள் அது எல்லாத்தையும் மறைத்து இலக்கும் கோடி சூரியர் சேர்ந்தது போன்ற அந்த ஒளி மிகுந்த அந்த குளிர்ந்த ஒளியை மறைக்காது வளர்ந்து ஓங்கிய சோனசைலரே. அந்த சோனசைல மலை கோடி சூரியர் சேர்ந்தது போல அவ்வளவு ஒளி, ஆனா எப்படி இருக்கு, குளிர்ந்த ஒளி. நம்மளால ஒரு சூரியன் கொஞ்சம் தகிக்குது, நம்மளால தாங்க முடியல. ஆனா இந்த இவருடைய சோனசைல மலை எப்படி இருக்குன்னா கோடி சூரியர் போல இருக்கு, ஆனா குளிர்ந்த ஒளியை மறைக்காது வளர்ந்து ஓங்கிய சோனசைலரேன்னு அழைக்கிறார். கைலை நாயகரே, பெண்களுள்ளே மிக்க பேதமை அதிகமான பேதமை உடையரையும் பெண்களுக்குள் அரிய ஆபரணம் போன்றவரே. அப்ப ரொம்ப பேதமையோடு இருக்கிறவரு, அறிவதற்கு அரிய ஆபரணம் போன்றவரே, அமுதம் போல்பவரே அப்படின்னு புகழ்ந்து ஒரு பயம் எய்தாவது இருக்கின்ற யான்
அதாவது பெண்களை வந்து நீ அப்படி இருக்க, அரிய ஆபரணம் போல் இருக்க, ரொம்ப பேதமையா இருக்க, அமுதம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அதனால ஒரு பையனும் ஏதாம தெரிந்து கொண்டிருக்கிற யான் இந்த இசைமைந்த சேட்களில் பித்தனே அப்படின்னு உண்மை அழைத்தாலும் நீ விரும்பிய பயனை தேவரில் அழித்தலை. அது ஆடி நம்பிகள் திவ்ய சரித்திரத்தில் வருது இல்லை, பித்தாப்பிரிய சூரியன் அந்த மாதிரி அந்த சரித்திரத்தில் உள்ள மாதிரி நான் பண்ணாலும் நீங்கள் வந்து எனக்கு தேவர் என்ன செய்றீங்க, விரும்பிய பயனை கொடுக்கல. இதை அறிந்து வைத்தும் இதை தெரிஞ்சிருந்தும் நான் உண்மை புகழாமல் இருக்கேன். இப்போ என் அறியாமை என்ன சொல்றது? அதாவது எல்லாத்தையும் பெண்களை புகழ்ந்து ஒரு பயனும் இல்லை, இத்தனையும் அழைத்து உன்னை இசைமைந்த பாடலோட பாடின ஆடி நம்பிகள் வந்து எவ்வளவு பலன் பெற்றாருன்றதை அறிந்திருந்தோம் உண்மை புகழாம என் அறியாமல் இருந்தவர் என் சொல்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இதை சுட்டி காட்டி நிற்கிறாரு. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து பிரபலிங்களிலே ஆரோக்கணவதிங்கிற பாட்டில் வரும், தன்னங் திங்களி தன் என தன் கதிர் வண்ணம் குண்டுரா ஞாயிறு. தன்னுன்னா குளிர்ந்த கதிர் அப்படின்னு சொல்லி ஞாயிறு வந்து ஞாயிறு சொல்றாங்க. சூரியன் வந்து எப்பவும் எப்படி இருக்கும், கம்மியான கதிர்கள் தான் இருக்கும். அதை வந்து இவரே பெருமான தன் என்ற கதிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மலைங்கிறது தனிப்பெயரா பொது பெயரா? ஒரு மலைன்னா அதில் அருவி சுனை பொய்கை எல்லாம் இருக்கும், காணகங்கள் காடு இருக்கும், பறவைகள் விலங்குகள் பறவைகள் ஊர்வனை எல்லாம் இருக்கணும். அது மாதிரி ஏனைத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆணைத்திரள் வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரேன்னு ஞானசமுதர் சொல்லுவார். இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுடைய திரட்சி தான் மலைன்னு சொல்லுவோம். அது மாதிரி சிவங்கிறது தனிப்பெயரா பொது பெயரா? இப்போ அசேதன பிரபஞ்சம் சேதன பிரபஞ்சம் ரெண்டு இருக்கு. அது ரெண்டும் அதோட உடைமை இல்லையா? ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமேனும் திருமுறையெல்லாம் பாடி பரவுது அவரை. இந்த அங்கங்களுடைய திரட்சி தான் நம்ம சிவம்னு சொல்றோம். அப்ப மலையா பார்க்கும்போது இந்த அங்கங்கள் தெரியாம பொதுவாக பார்க்குறோம். அதை அங்கங்களா பார்க்கறது எப்படி இருக்கு, காடாகவும் உயிரினங்களாகவும் தெரியுது நம்மளுக்கு. இந்த மாதிரி மலையாவே பார்க்குறவங்களும் அதன் அங்கங்கள் தான் மலையா பார்க்குறவங்களும் ரெண்டு ரெண்டு வகைப்படுவார்கள். சோனசேகர் என்ன செய்யுதுன்னா அவருடைய பேருடைய பிழம்பால தன் அங்கங்களை மறைத்து வழிபடுறதுக்கு எப்படி இருக்கு, சிவமாயிற்று. ஏனையவர்களுக்கு எப்படி இருக்கு, அந்த பிழம்பு பிடிபடாம அது அங்கங்களால் அறியப்படுறதுனால வெறும் மலையாயிற்று. அப்போ அங்கங்கள் சேர்ந்துதான் மலை. நம்ம மலையா பார்த்தா பேருடைய பிழம்பா பார்த்தா அங்கங்களை மறைத்து சிவமாகும், அந்த பிழம்பு பிடிபடாமல் நம்ம பார்த்தா அது வெறும் அங்கங்களாக தான் இருக்கும். அப்போ சிவத்தை காண்பார் பிரபஞ்சத்தை காண்பதில்லை. சோனசைலமே சிவமாக காண்பார்க்கு மலையும் ஒளிப்பிழம்பாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. சிவபிராசி என்ன சொல்றாரு தான், கண்ணுறும் கவின்கூர் அவயவம் கறந்தும் கதிர்கள் 100,000 கோடி தன் நிறம் கரவாது உயர்ந்திடும் சோனசேரனே கைல நாயகனேன்னு சொல்றாரு. அந்த ஒளிப்பிழம்போட சிறப்பை கூறுறதுக்கு தான் சிவத்தோட சிறப்பை கூறுறாரு. எப்படி சொல்றாருன்னா 100,000 கோடி சூரியர்கள் போன்ற ஒளி, ஆனால் அந்த ஒளி வெண்மை தெருமா தராது. அது தன்னிறம், அதாவது குளிர்ந்த கதிர்களுடையது. 100 கோடி சூரியனுடைய ஒளியா இருந்தாலும் கண்ணு பார்க்காம கூசுகின்ற ஒளி கிடையாது. குளுமையும் சந்திரனுடைய குளுமையும் 100 கோடி சூரியர் ஒளியும் கொண்ட கதிர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவயவங்கள் கறந்தும் தன் ஒளி கரவா மலை அப்படிங்கிறாரு. தன் ஒளியை காண்பவர்களுக்கு அவயம் மறைஞ்சிரும், மலையை சிவமா பார்க்கறவங்களுக்கு அது தன்னொளி கரவா மலையாகும் சோனசைலம் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து சோனசைலத்தை 1,00,000 முறை கிரிவலம் வரணும்னு சொல்லி சேஷாத்ரி சுவாமிகள் உறுதி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது அது உடனே வந்த ஒரு பணி செய்கிற அன்பர் ஒரு கேட்டாரு, வெறும் கல்லும் மண்ணுமா தெரியுது அந்த மலைக்கு, அப்படி என்ன சுவாமி சிறப்பு அப்படின்னு கேட்டார். உடனே என்ன செஞ்சாராம் சுவாமிகள், அவர் தன்னுடைய மெல்லிய மேல் துண்டை எடுத்து அவர் தலையில போட்டு முகத்தை மூடி இப்போ துண்டின் வழியா மலையை பாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொல்லனாவது சூரிய பிரகாசத்தோடு நெருப்பா அண்ணாமலை சுவாலை வீசியதான். அதை பார்த்து வியப்பு தாங்காம ஒரு அலறிட்டாராம். உடனே சுவாமிகள் துண்டை எடுத்துட்டாராம். வியந்து போன அவர் கேட்டாராம், அதுக்குள்ள துண்டை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு மேலே நீ பார்த்தீங்கன்னா உன் கண்ணு போயிரும்பா அப்படின்னு சொன்னாராம் சேஷாத்ரி சுவாமிகள். இதை சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரம வெளியீட்டுல இருக்கும். இதைத்தான் அற்புதம் அவர் என்ன சொல்றாரு, கண்ணுறும் கவின்கூர் அவயவம் கறந்தும் கதிர்கள் 100,000 கோடி தன்னிறம் கரவாது உயர்ந்தும் சோனசேரனை குறிப்பிட்டாரு சிவபிரகாச சுவாமிகள். அப்ப இந்த பிரபஞ்ச அவயங்கள்ல மூழ்கிறவங்களுக்கு பிரபஞ்சமே சிவமானிக்கிறத காணவும் வல்லாரோ, அதை காண்பதற்கு வல்லவர்கள் உள்ளார்களா? மயக்க உணர்வு எது, காமம் தான் தலையாயது. அதாவது அக அழகு நோக்காது புற அழகு நோக்கி அறிவு தெரிந்தனால அங்க எளிதாக நிகழ்கின்றது எது, மயக்க உணர்வு. பெண்ணின் நல்லாரில் அக அழகே அழகு அப்படி சிறந்து நின்னாலும் புற அழகை கொண்டு உலகை பேதமைப்படுத்த என்ன சொல்றாரு சுவாமிகள், பெண் பேதையர் அப்படின்னு சொல்றாங்க. பேதமை செய்வாரே பேதையர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, பெண் பேதையர்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி பெண்களில் அணி போன்றவளே ஆடவருக்கு அமுதம் போன்றவளே அப்படின்னு சொல்லி தெரியும்னா அவம் செய்வார்கள்னு சொல்றாரு. ஈசனை புகழ்வர்கள் யாரும் கிட்டும், அவம் தெரிவாருக்கு என்னாலும் விளையாது, தீங்கும் விளையும். இன்னும் ஆழமா நோக்கினா அவங்களால அவங்க சார்ந்தவங்களுக்கும் தீங்கு விளையும். பேதையரை புகழ்ந்தால் தீமை தமக்கும் தம்மை சார்ந்தாருக்கும் விளையும். பெருமான புகழ்ந்தா நம்மை நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தாருக்கும் நன்மை விளையும். திருஞான சம்பந்த பெருமான் வாக்கில் வருது இல்ல, நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமரளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே அப்படின்னு சொல்றாரு. சிவபிரகாச சுவாமியை சிந்தித்து பார்க்குறாரு. அவனை பேசினாருக்கு மட்டும்தான் நன்மை தருமானா, ஏசினாருக்கும் நன்மை தர்றானே அப்படின்னு யோசிக்கிறார். அது என்னன்னா நம்பி அது ஒருத்தர் போதாதா அப்படின்னு கேட்கிறார். ஈசனை பித்தான்னு சொல்றாரு. அவர் ஆட்கொண்டு என்ன சொல்றாரு, எம் தமர் தோழன் அப்படின்னு சொல்றாரு பெருமான். அப்போ புகழ்ந்தாலும் தீமை நமக்கும் தம்மை சார்ந்தாருக்கும் தருகின்ற அந்த பெண் பேதைய
இகழ்ந்தாலும் பயன் தமக்கும் தம்மை சார்ந்தாருக்கும் தரவுதான் ஈசன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சிவபிரகாஷ் சுவாமி என்ன சொல்றாரு அந்த வார்த்தைக்கு? பன்னுறும் தொடர்பில் பித்த என்றதால் மகிழ்ந்தானாம் ஈசன் என்கிறார். அது தமிழிசையால் வைதாலும் வாழ்த்தால் கொள்ளுவன் அப்படின்னா இந்த பன்னிசை பெருமை எவ்வளவு பெரியது. காரைக்கால் தாய் உலகுக்கு உணர்த்தி அருமை என்றோ என்ன சொன்னாரு? பன்னுறும் தொடர்பால் பித்த என்கினும் நீ பயன் தரல் அறிந்து நிற்புகளேன் அப்படின்னு சொல்றாரு. பண் இசையால இகழ்வோருக்கே பலபடியாய் பயன் அந்த தேவரிகளை நான் புகழ் செய்யாமல் இருக்கின்றனே என்கிறார் சுவாமிகள். இவரடாவது பிராணார் இல்லையோ அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான திட்டுவார்ல வயது தீங்கு சொல்வார். அது போல மற்றைக்கண் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே நீரே பழிப்பட்டீர். இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாக்கு. உமக்கே ஆட் செய்வோம். இந்த மாதிரி பலவாறாக நம்பியாரூர் பன்னிசையால் பாடியதை தொகுத்து பித்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல சுவாமிகள். இந்த பாட்டில் வர்றது அந்த பித்தங்க வரி இதனாலதான் வந்தது. பித்த என்கினும் நீ பயன் தரல் அறிந்து நிற்புகளேன்னு சொல்றாரு. 28வது பாடல். உயங்கு நூலிடை பூங்கோதையர் அல்குல் ஒளிமணி பாம்பு தீண்டுதலால் மயங்குவேன் தனக்கு உன் பதம் அருந்து உதவி மயக்கமென்று ஒழித்து அருள் புரிவாய். மயக்கம் என்று ஒழித்து அருள் புரிவாய். முயங்குமா புகழ்ப்போம் புகழ் அந்தனர்க்கு முத்துவென் பந்தர் ஈந்த அகழ்வான் தயங்கு மீன் முத்து பந்தர் வாழ் சோன சைலனே கைலை நாயகனே. அது என்ன சொல்றாருன்னா, மிக்க சீத்தி தங்கிய அந்த அழகிய சீர்காழியில் அவதரித்தார் அல்லவா யாரு? சிறுஞான சம்பந்த மூர்த்திகள். அவருக்கு என்ன செய்யறாரு? அவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே பெருமானை பாடிக்கொண்டே தலம் ஒவ்வொரு தலமாக சென்று பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெருமான் அவரை கண்டு அவருடைய இறங்கி அவருடைய மென்பாதங்கள் தரையில் படுவதையும் கையில் தாளம் போடுவதையும் சிவந்த கையிலையும் கண்டு அவருக்கு என்ன செய்கிறாரு? முத்து பந்தலையும் வெண் முத்தங்களால் ஆகிய பந்தலை தந்தருளுகிறார். பிறகு அவருக்கு தாளமும் கொடுப்பார். அந்த தாளம் பொற்றாளம். அப்போ அந்த தாளம் ஓசை இருக்காது. அதற்கு அம்மை தான் ஓசை கொடுப்பாள். அதனால் அம்மைக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பெயர். அந்த மாதிரி பந்தலை தந்தருளி உடுக்கல் அப்படிங்கிற முத்தங்கள் வருகின்ற அகன்ற ஆகாயமாகிய பந்தரின் கீழ் வாழும் சோன செயலரே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருஞான சம்பந்த மூர்த்திக்கு அவர் கண்டு இறங்கி அவருக்கு வெண் முத்துக்களால் ஆகிய பந்தலை கொடுத்தார், அவரை வெயில் தாக்காமல் இருப்பதற்காக. ஆனா உடுக்கல் என்னும் முத்தங்கள் விளங்கும் அகன்ற ஆகாயமாகிய அந்த ஆகாயமாகிய பந்தலின் கீழே இந்த சோனசேர மலை எங்க இருக்கு? ஆகாயத்தின் கீழே இருக்கு. நீ ஆகாயமே பந்தலா இருந்து வாழுகின்றாயே அப்படின்னு சொல்லி சோனசேலரே கைலை நாயகன் விடுக்கிறார். அதாவது அசையாமல் நிற்கின்ற நூலொத்த இடையினையும் மலர் சூடிய கூந்தலையும், அதாவது மங்கையர்களை சொல்றாரு. அவருடைய இடையும் அவருடைய கூந்தலையும் உடைய மங்கையரது அந்த நிதம்பம் என்னும் ஒளியமைந்த மணியினை உடைய பாம்பு தீண்ட பெற்றமையால் மயக்கம் இது கிடப்பேன் ஆகிய, அதாவது பெண்களுடைய அழகை பாம்போட இதோட ஒப்பிடுறாரு. அழகிய இடையும் மலர் சூடிய கூந்தலையுடைய பெண்கள் பாம்பு போல அந்த ஒளியமைந்த மணியினை உடைய பாம்பு, மணினா பாம்புடைய கண்டத்தில் உள்ள மணி, அந்த மணியை உடைய பாம்பு தீண்ட பெற்றமையால், பாம்பு தீண்டா என்ன ஆகும்? உயிர் நீங்கிவிடும், மயக்கமாகி விடுவார்கள். அதுபோல இந்த பெண்கள் என்னை தீண்டியதால நான் மயக்கம் மீது கிடக்கிறேன். எனக்கு என்ன செய்யணும்? தேவருடைய திருவடி என்னும் மருந்தினை தந்து அந்த மயக்கத்தினை நீக்கி நீ அருள் புரிவீரோ நான் அறியேன் அப்படிங்கிறாரு. அப்ப பெண் மயக்கத்திலிருந்து மீண்டு உங்கள் திருவடியை நான் அடைவதற்கு அதற்கான மருந்தினை தந்து அந்த மயக்கத்தை எனக்கு நீக்கி நீங்கள் என்று அருள் புரிவீர்கள் அறியேன், எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி இவர் அதாவது அதியுன்னத சொரூபராகிய பெருமானுக்கு பந்தராக இருக்குது ஆகாயம்தான். அது வேற இல்லை. வேற என்ன அவருடைய பந்தலாக முடியுமா? பெருமானுடைய சொரூபத்துக்கு எதாலையும் பந்தல் போட முடியாது. ஆகாயமே தான் அவருக்கு பந்தல். அது வேறு இல்லாத தவிர அப்படின்னு சொல்லி தான் இங்கே வியந்து இந்த பாடலில் கூறுகிறார். திருச்சிற்றம்பலம்.